வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனிவரையும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சுவாமி கரோர குருநாதர் அருணா பெருமான் திருடலையே சரம் சம்சலம் எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்றான் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமிகள் திருவாயம்புதல் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தத்து வரிசைப்படி பாடல் 568 சீரான கோல என துவங்கும் பிராணிமலை திருப்போலுக்கான பாராயணத்தின் பூர்வகத்தையும் பழனியாண்டான் திருவடியிலும் விராலிமலை ஒரு பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த பாடல் விராலிமலை அமர் பெருமாளே, வேலும் மயிலும் அன்னைமார் இருவரும் கூடி உள்ள உனது அழகிய திருவடியை எப்போதும் மறவேன் என்று நம் குருநாதர் உறுதிபட பேசும் இந்த பாடலுக்கான பாராயணத்தையும் பொருள்கத்தையும் பழனி பெருமான் திருவிழா சமர்ப்பிப்போம். விராலிமலை உரை பெருமாளின் திருவிழும் சமர்ப்பிப்போம். ஒரு ஆச்சரம். திருவுருவ தியானம் என்ற கருத்தை வலியுறுத்தி பாடப்பெற்ற பாடல். இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலத்தை பற்றிய சிறிய குறிப்பை பார்க்கலாம். இது புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சேர்ந்திருந்தது. புதுக்கோட்டைக்கு வடமேற்கில் 25 மைல் தொலைவில் உள்ள தலம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து 18 மைல் தொலைவில் போயிடலாம். சமுத்திரம் என்ற புகைவண்டி நிலையத்திற்கு சமீபமான ஊர். இந்த தலத்து முருகப்பெருமான் இந்த தலத்தில் உள்ள முருகப்பெருமான் வயலூரில் இருந்த அருணகிரிநாதர் முன்பு தோன்றி அவரை இந்த தலத்துக்கு வரவழைத்து காட்சியிருந்தார். இதை இந்த தலத்து பாடல்களையும் வேறு தலத்து பாடல்களையும் நம் குருநாதர் பதிவிடுறார். அதை நம்ம படிச்சிருக்கோம், படிக்கவும் போகிறோம். அடுத்தது இது இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா, விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இலுப்பூர் தாலுகாவில் திருச்சி மதுரை பேருந்து வழித்தடத்தில் திருச்சியிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுக்கோட்டைக்கு வடமேற்காக சுமார் 40 கிலோமீட்டரும் அமைந்த ஒரு சிறு நகரம். இங்கு எல்லாம் வல்ல சண்முக பெருமான் கோயில் கொண்டிருக்கும் சிறு குன்றை நகரின் மையமாகவும் இதயமாகவும் திகழ்னா அது மிகையாகாது. குன்றின் பெயரால் நகரம் விளங்குகிறது. விராலி செடிகள் அதிகம் கொண்ட குன்று அப்படிங்கிறனால இதுக்கு விராலிமலைன்னு பெயர் வந்தது. மேலும் விராலூர் மலை என்பதை விராலிமலை எனவும் அழைக்கப்படுகிறதும், இன்னொன்றும் நாட்டியமாடும் பெண்களான விரலியர் மிகுதியாக இருந்ததுனால இதுக்கு விரலியர் மலை என்று அழைக்கப்பட்டு அந்த பெயரை பின்பு விராலிமலை என்று திருந்ததாகவும் இந்த மலையின் பெயருக்கான காரணங்கள் வேறு வேறாக கூறப்பட்டு வருகின்றன. சொர்ண விராலியங்கிரி என்ற பெயர் இந்த தலத்திற்கு பண்டை நாட்களில் வழங்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. வறட்சியை தாங்கி வளரும் புதர் செடிகள் விராலி செடிகள். விராலி செடியே இந்த தலத்தின் தலவிருட்சமாக விளங்குது. ஆயினும் இப்பொழுது இந்த மலையில் மூலிகையான விராலி செடிகள் இல்லை. வில்வம், தாண்டி, மகிழம், வேங்கை மரங்களோடு குறா மரங்களும் இருக்கின்றன. ஒரு காலத்தில் குறா மரங்கள் அடர்ந்த வனமாக இந்த மலை இருந்ததான். வேடன் ஒருவன் ஒரு நாள் வேட்டையாட இந்த மலைக்கு வந்த பொழுது வேங்கை ஒன்று அவனுக்கு போக்கு காட்டியபடி ஓடிஞ்சான். அந்த வேங்கை எப்படியும் பிடித்து விடுவதுன்னு வேடனும் அந்த வேங்கையின் பின்னாலே ஓடி வந்தானா. அப்போ ஒரு குறா மரத்துக்கு அருகில் வந்ததும் அந்த வேங்கை சட்டென்று காணாமல் போகவே திடுக்கிட்டு போனானா அந்த வேடன். அப்பொழுது அங்கே திடீரென்று தோன்றிய மயிலும் விபூதி வாசனையும் அங்கே முருகப்பெருமான் சூட்சமமாக இருப்பதை அவன் அறிந்து பூரித்து போனானா. குறாமரம் இருந்த இடத்திலேயே இறைவன் இருப்பதாக எண்ணி வழிபாடுகள் அங்கே தொடங்கப்பட்டதான். பின்னர் அங்கே முருகப்பெருமான் அருளும் அந்த இடத்திற்கு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோயில் எழுப்பி முருகப்பெருமானின் திருவுருவத்தை அங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கினாங்களாம். அதுபோன்றே விரலியர் குலமான இசை வேளாளர் குடும்பங்களும் ஒரு காலத்தில் இங்கேயே நிறைய இருந்தன. அவர்களே இங்குள்ள கோயிலில் குறவஞ்சி நாட்டியங்களை நிகழ்த்தி சதிராடியும் வந்தார்களாம். இன்றும் இந்த ஊர் பரதநாட்டிய கலைக்கு பெயர் பெற்றதாக விளங்குகிறது. பரதநாட்டியத்தின் 32 வகை அடவுகளில் ஒவ்வொன்றிற்கும் பெயர் பெற்ற கலைஞர்கள் இங்கே இருந்துள்ளனராம். இன்றும் இந்நகரில் வாழ்வோரில் பெரும்பான்மையோர் இசை வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது நமக்கு அறியப்படுகின்ற செய்தி. அடுத்து, இங்குள்ள சிறிய குன்றில் அமைந்துள்ள இயற்கையான குகைகளில் முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள் பலர் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இன்றும் கிடைக்கப்பெறுகின்றன. திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலை இந்த மலைங்கிறாங்க. சிவபெருமானின் 4 சீடர்களும் பிரம்மதேவன் புத்திரர்களான ஜனகர், ஜனந்தர், சனாதனர், ஜனத்குமார் இந்த மலைக்கு முருகப்பெருமானை குறித்து தியானம் செய்ய முருகப்பெருமான் தோன்றி அவர்கள் அருவுரிந்த தலத்தலம் இது என்றும் சொல்கிறாங்க. மலையடிவாரத்தில் இந்த தலத்தின் தீர்த்தமான நாக தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தின் நடுவே நாக விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த தீர்த்தத்தை சரவண பொய்கை என்றும் அழைக்கிறார்கள். இங்குள்ள சிறு குன்றின் மீது முருகப்பெருமான் திருக்கோயில் கொண்டுள்ளார். இந்த கோயில்
ஆண்டு பழமையானது என்றும் இப்பொழுது இருக்கும் கற்றடி கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழரால் கட்டப்பட்டது என்றும் தகவல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. குன்றேறி செல்ல செங்குத்தா 207 படி இருக்குது. மலைப்படியில் ஏறுவதற்கு முன்பு படிகளுக்கு அருகில் உள்ள கிராம தேவையான மைக்கண்ணுடையாள் சந்நிதிக்கு சென்று அந்த அம்மனை வணங்கிவிட்டு போகணுமா. இந்த மலையின் அடிவாரத்தில் இடது பக்கத்தில் வீரகேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அங்கே சிவபெருமான் லிங்க வடிவமாக இல்லாமல் திருவுருவாக நின்றருள் பாலிக்கிறார். அவரின் வலதுபுறம் நந்தியம்பெருமான் திருவுருவமாக இருப்பதும் சிறப்பு. படியேறி செல்லும் பொழுதே விநாயகர், இடும்பன், கடம்பன், அகத்தியர், வசிஷ்டர், அருந்ததி போன்றவர்களுக்கு இருக்கும் சிறு சிறு சன்னிகளை வழிபடலாம். சந்தனக்கோட்டம் என்னும் இடத்தில் இருக்கும் குடவரை கோயிலில் சொக்குநாதரும் மீனாட்சி அம்மையும் காட்சி தர்றாங்க. அருணகிரி பெருமானுக்கும் ஒரு தனி சந்நிதி படிக்கட்டுகளுக்கு அருகே இருக்கின்றது. இங்குதான் முருகப்பெருமான் அருணகிரி பெருமானுக்கு அஷ்டமா சித்திகளை அருள்வதாக சொல்லப்படுகிறது. அங்கே ஆறுமுக பெருமான் மயில் மீது அமர்ந்து அருணகிரி பெருமானுக்கு உபதேசிக்கும் சுதை வடிவம் அமைந்திருக்கிறது. படிகள் ஏறி மலை உச்சி அடைஞ்சு அழகான ராஜகோபுரத்தை கடந்து மலைக்கோயிலுக்கு நுழையும் பொழுது அம்பலத்தரசன் நடராஜனை தரிசித்துக் கொள்ளலாம். ஒற்றை சுற்று பிரகாரம் கொண்ட கோயில் இது. அந்த பிரகாரத்தில் கோயிலை வலம் வரும்போது விஸ்வநாதர், மீனாட்சி, விநாயகர், தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், நவகிரகங்கள் எழுந்தருள் இருக்கும் சன்னிதிகள் வழிபாடு செய்யலாம். பிரகாரத்தை சுற்றி வந்து மகா மண்டபத்தில் நுழைந்தால் அங்கே இருக்கும் மாணிக்க விநாயகர் தரிசிக்கலாம். அங்கே திருமகள் கேழ்வன் திருமாலும் திருமகளோடு காட்சி கொடுப்பதை கண்டு வழிபடலாம். கருவறை இருக்கும் இடத்தை அடைந்தால் கருவறைக்குள்ள கருணையும் அழகும் பொலியும் ஆறுமுகப் பெருமான் நம் கண்ணையும் கருத்தையும் கவரும் வண்ணம் பெரிய உருவமாக காட்சி தருவார். எம்பெருமானுக்கு அங்கே சண்முகநாத சுவாமி, சண்முகநாதன் என்பதுதான் திருநாமம். மயிலின் மீது இடக்காலை மடித்து வலக்காலை தொங்கவிட்டு அமர்ந்த கோலத்தில் மூவிரும் உங்களோடும் முகம்பொழி கருணையோடும் ஈராறு தோழரோடும் ஞானவேலும் சேவல் கொடியும் தாங்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் கருவறையில் காட்சி அளிக்கிறதை பார்க்க முடியும். பார்க்கும் பொழுதே மனதில் ஒரு பெரிய பரவசம் வரும். பெருமானின் வலப்புறம் வள்ளியம்மை தாயாரும் இடப்புறம் தெய்வானையம்மை தாயாரும் உடனிருப்பதை காண முடியும். பார்க்க பார்க்க தெவிட்டாத பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கின்ற அழகுருவ தோற்றம் விராலிமலை பெருமான். ஆறுமுகப் பெருமான் ஏறி வீற்றிருக்கும் தெற்கு பார்த்த மயில் அசுரமயில் என்று அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு சுருட்டு நைவேத்தியம் செய்யப்படுவது இங்கே மட்டுமே நிகழும் அதிசயம். அதற்கும் ஒரு கதை இருக்குது. நாரதர், வியாசர் ஆகியோர் இந்த தலத்து முருகப்பெருமானை வேண்டி தவம் இருந்து பாப விமோசனம் பெற்றார் என்ற கதைகளும் வழங்கப்படுகின்றன. வளைந்த தம்புராவோடு இருக்கும் நாரத சிலையை நாம் இங்கே பார்க்க முடியும். விராலிமலையில் தான் ஒரே இடத்துல அதிக அளவில் மயில்களை காண முடியும். தோகை விரிக்கும் ஆண்மயில், தோகையில்லா பெண்மயில், நீலமயில், பச்சை மயில், வெள்ளை மயில் என்று ஏறக்குறைய 1500க்கும் மேற்பட்ட மயில்கள் இந்த மலையில் இருக்கின்றன என்று ஆதாரபூர்வமான செய்திகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மழைமேகம் இல்லாமலேயே மயில்கள் தோகை விரித்து நடனமிடுவதை இங்கே நாம் காண முடியும். விராலிமலையை பற்றி இந்த சிறு குறிப்போடு இந்த அற்புதமான பாடல் நம்ம வரலாம். வயலூரில் இருந்துட்டு திருப்புகழ் பாடலை பாடி முருகப்பெருமானை வழிபட்டு வந்த அருணகிரி பெருமானை விராலிமலைக்கு வரும்படி பெருமான் பணித்தான். அருணகிரி பெருமான் வாழ்ந்த காலத்தில் வயலூர்லேருந்து விராலிமலைக்கு அடர்ந்த காட்டின் ஊடாகத்தான் செல்லணும். முருகப்பெருமான் ஆணைக்கு கட்டுப்பட்டு அருணகிரி பெருமான் வயலூர்ந்து புறப்பட்டு காட்டின் வழியாக விராலிமலைக்கு போனார். அப்போ வழியில் உரிய வழி தெரியாமல் அவர் தவித்தார். முருகப்பெருமான் ஒரு வேட வழியில் வந்து அவருக்கு வழிகாட்டி அழைத்து கொண்டு வந்து விராலிமலையில் சேர்த்ததாக கதை வழங்கப்படுகிறது. காட்டில் அருணகிரி பெருமானை ஒரு வேங்கை துரத்தியதாகவும் முருகப்பெருமான் வேடனாக உருவெடுத்து வந்து அந்த வேங்கையை கொண்டு அருணகிரி பெருமானை காத்து அவரை விராலிமலையில் கொண்டு சேர்த்தான் என்று சற்று மாறுபட்ட கதையும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தளத்தில் தான் முருகப்பெருமான் அருணகிரி பெருமானுக்கு அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்ற அட்டமா சித்திகளை அருளினான். தனக்கு அட்டமா சித்திகளை அருளிய ஆறுமுக பெருமானை அருணகிரி பெருமான் நன்றி மேலிட நினைந்து நிகழ்ந்து திருப்புகழால் பாடி துதித்துள்ளார். அவர் பாடிய பாடல்களில் இன்று வரை 16 திருப்புகழ் பாடல்கள் நமக்கு எடுத்துள்ளனர். இப்போ அந்த பாடல்களில் முதல் பாடலான கௌமார வரிசைப்படி சீரான கோல கால என துவங்கும் 568வது பாடலை நம்ம சிந்திக்கலாம். பாடலுடைய சந்த குறிப்பு தானான தான தான தனதன தானான தான தான தனதன தானான தான தான தனதன தனதான. பாடலை பார்க்கலாம். அற்புதமான பாடல், அழுகாமல் படிக்கவே முடியாத பாடல். இந்த பாடல் சீரான கோல கால நவமணி மாலா அபிஷேக பார வெகுவித தேவ அதிதேவர் சேவை செய்யும் முக மலராரும் சீராடும் வீரமாதும் அருவிய ஈராறு தோளும் நீளும் வரி அழி சீராகம் ஓது நீப பரிமள இருதாளும்
ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூதம் ஊர் வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலம் இடம் உறைவாழ்வும் ஆராயும் நீதிவேலும் மயிலும் மெய்ஞான அபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாடும் நினைவது பெற வேணும். ஏறாரும் மாடகூட மதுரையில் மீது ஏறி மாறியாடும் இறையவர் ஏழு பேர்கள் கூறவர் பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதா கூறாடியால் முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு பானு மறைவிசை கோபாலராயன் நேயமுள்ள திருமருகோனே கோடாமல் ஆரவார அலையேறி காவேரி ஆறுபாயும் வயலில் கோணாடு சூழ் பிராலிமலை உரை பெருமாளே சீரான கோல கால நவமணி மாலா அபிஷேக பார வெகுவித தேவ அதிதேவர் சேவை செய்யும் முக மலர் ஆறும். கோலாகலம் என்பதுதான் கோலகாலம் அப்படின்னு நிலை மாறியது. கோலாகலம் அப்படின்னா சம்பிரமம். இப்போ இந்த முதலடியில் சீரானதும் ஆடம்பரம் உள்ள அதாவது கம்பீரம் உள்ள நவமணிகள் பதிக்கப்பெற்ற பெருமை பொருந்திய கிரீடங்களின் பாரம் தாங்க பெற்றதும் பல வகையான தேவாதி தேவர்களெல்லாம் சேவிக்கின்றதுமான திருமுக மலர் ஆறினையும் சீராடும் வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரி அடி சீராகம் ஓது நீப பரிமளை இருதாளும் சிறப்புற்று ஓங்கும் வீரலட்சுமி விளங்கும் 12 தோள்களையும் நீடித்து நின்ற ரேகையில் உள்ள வண்டுகள் சீராகம் என்கின்ற ராகத்தை பாடும் கடப்ப மலரின் மனம் வீசும் 2 திருவடிகளையும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூதம் ஊர் வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலம் இடம் உறை வாழ்வும் முடிவில்லாத ஆசை உன்மேல் கொண்ட அல்லது நீ கொண்டுள்ள வேடர் மகள் வள்ளியும் மேகத்தை வாகனமாக கொண்டு செலுத்தும் இந்தனுடைய மடமகள் தேவசேனையும் பற்றுக்கோட்டின் இருப்பாக பக்தர்களுக்கு உதவுவதற்கு பக்க துணைவியர்களாக உனது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக உரைகின்ற உனது திருக்கோல வாழ்க்கையும் ஆராயும் நீதிவேலும் மயிலும் மெய்ஞான அபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாடும் நினைவது பெற வேணும். ஆராய்ச்சியுடன் சோதித்து நீதி செலுத்தும் உனது வேலையும் மயிலையும் மெஞ்ஞான சுரூபமான அழகிய கீர்த்தி பெற்ற உனது திருவுருவத்தையும் மிக கீழ்ப்பட்டவனான தீயனான நானும் நாள்தோறும் தியானம் செய்யும்படியான பேற்றை பெறுமாறு வேண்டுகிறேன். ஆராய் நீதிவேல் ஆய்ந்து நீதியை செலுத்தும் வேல், அதாவது துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் செய்யும் வேல். சூரனை அடக்கி நக்கீரனை பிறந்தது உடம்பிடி தெய்வம் தனிவேல் பெம்மான் கந்தனேன்னார் கந்தபுராணத்தில். அடுத்தது ஜீமூத அப்படின்னா ஜீமூதம்னா மேகம், தாபம்னா பிரதாபம், அபிடேகம் அது அபிஷேகம் மாலா அபிஷேகம், அபிஷேகம்னா முடி. அடுத்தது முதல் பகுதியில் ஒரு ஒப்பற்ற மிக இணக்கமான நெஞ்சுக்கு மகிழ்ச்சியை தருகிற ஒரு கண்ணீரையும் மகிழ்ச்சியும் ஒரு சேர வரவழைக்கின்ற ஒரு பிரார்த்தனை எம்பெருமான் திருவிழா முதல் பகுதியில் வச்சு 2வது பகுதிக்கு போகிறார். என்ன? ஏறாரும் மாடகூட மதுரையில் மீது ஏறி மாறி ஆடும் இறையவர் 7 பேர்கள் கூற வரு பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதா. இந்த 2 அடிலையும் சில வரலாற்று குறிப்புகளாக இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். முதல்ல அழகு நிறைந்த மாடகூடங்கள் உள்ள மதுரை நகரில் அதாவது வெள்ளியம்பலத்தில் நடன மேடையின் மீது ஏறி கால்மாறி ஆடிய இறைவராம் நடராச பெருமான் அருளிய 49 சங்கப்புலவர்கள் பொருள் கூறி வந்த பொருள் அதிகாரத்தின் அதாவது இறைனார் அகப்பொருள் எனும் நூலின் உண்மை பொருள் இதுதான் என்று தெளிவுற கூற தகுதியுள்ள ஊமைப்பிள்ளை போல செட்டிகுளத்தில் தோன்றி விளையாடி திரு ஆலவாய் என்னும் மதுரை திருக்கோயிலில் சங்க மண்டபத்தில் உண்மை பொருளை நிலைநிறுத்தி காட்டிய திருவிளையாடல் புரிந்த ஆராய்ச்சி மிக்க தீரனே, வரங்களை கொடுப்பவனே, குருநாதனே. இப்போ மாறி ஆடும் இறையவர் அப்படின்னா இது கால் மாறி ஆடிய திருவிளையாடல் சரித்திரத்தை குறிக்கிறது. ராஜசேகரன் என்னும் பாண்டியனுடைய சபைக்கு சோழ நாட்டிலிருந்து வந்த ஒரு புலவன் எங்கள் அரசன் கரிகால் பெருவளத்தானுக்கு ஆடல் நூல் வரும் தங்களுக்கு வராதுன்னு சுட்டிக்காட்ட பாண்டியன் நாணமுற்று தானும் அந்த கலையை பயில தொடங்கினான். அந்த கலை உடலுக்கு மெத்த அயர்வு தருவதை கண்டு அந்தோ வெளியம்பலத்தில் துருக்கூத்தாடும் இறைவன் எப்போதும் இடது திருவடி தூக்கி கூத்தாடிக்கிட்டே இருக்காதே, அது அவருக்கு எவ்வளோ அரிசி தரும் எண்ணி அப்படின்னு நினச்சி கூத்த பெருமானுடைய முன்னிலை நின்று பெருமானே தூக்கி இடது திருவடியை நிலமீது ஊன்று உணது வலது திருவடி எடுத்து வீசி ஆட வேணும், அடியேன் பொருட்டு இங்கனும் கால்மாறி ஆட வேணும், அப்படி இல்லாட்டி அடியேன் உயிரை விட வேணும் உடம் நெகிழ்ந்து உரைக்க கூத்த பெருமான் அவனுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி அங்கனமே கால்மாறி ஆடினார். அந்த வரலாற்று குறிப்பை இங்கே கொண்டு வர. அடுத்தது 7 பேர்கள் கூற வரு பொருள் அதிகாரம், 49 பேர் சங்கப்புலவர்கள் 7 பொருள்கள் கூற வரு பொருள் அதிகாரம்னா ஊமர் வீதி செய்தது அகப்பொருள்,
இலக்கணம் இல்லையேன்னு பாண்டியன் வருந்த சொக்கலிங்க மூர்த்தியை 60 சூத்திரங்கள் கொண்ட நூலை எழுதி அளித்தார். இந்த நூலுக்கு இறைனார் அகப்பொருள்னு பெயர். இந்த நூலுக்கு 49 சங்கப்புலவர்களும் முறை கண்டு தத்த முறையை சிறந்தன வாதாடினாங்க. அப்போ ஆளவாய் அண்ணலே நீதான் எங்கள் கழகத்தை தீர்க்க வேண்டும்னு இறைவன் முன்பு முறையிட்டாங்க. இறைவன் ஒரு புலவர் போல வந்து இந்த ஊரில் வணிகன் உப்பூர் கிழாரின் மகன் ஊமை பாலன் சரவணகுணே வந்திருக்கான். அவன் ஒப்பிலா ஞானி. அவன் பேர் ருத்ரஜன்மன். அவன் முன்னால் உங்களுடைய உரையை சொல்லுங்கள். எவருடைய உரையை அவன் கொள்கிறானோ அதுதான் உண்மை உரை. இதற்கு ஐயமில்லை, கவலை வேண்டாம்னார். ஊமை எங்கனம் பேசுவான்னு புலவர்கள் கேட்க அந்த செந்தமிழ் தேர் செட்டிக்கு எவருடைய உரையை கேட்டால் உடலில் புலகமும் கண்ணில் ஆனந்த நீரும் தோன்றுகிறதோ அந்த உரை தான் உரை, மற்றவையெல்லாம் உரையிலன்னு கூறி சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். புலவர்கள் வியந்து அப்படியே அந்த ஊமை பிள்ளையை பக்தியோடு வரவழைத்து சிறப்போடு சிங்காசனத்தை அமர்த்தி தூபதி தந்து தத்த முறையை உரைத்தார்கள். பழமுறு கீரன், நக்கீரன், தரைபுகழ் கபிலன், மாசரு பரணன் இந்த மூவர் உரையை கேட்டபோது ஊமை பெரு விருப்பை காட்டி புலகிதமும் துடிபடு கண்ணுமாய் பொருந்தினன். அது கண்ட புலவர்கள் அதிசயித்து இந்த மூவர் உரைப்பொருளை உண்மை பொருள் என கண்டு தங்கள் கழகம் தெரிந்தார்கள். அருந்தமிழ் செட்டியாம் செட்டி இலகிய மைன் மீது அறுமுகத்தோடும் இனிய பன்னீர் கரத்தோடும் புலவர் கண்டறிஞ்சு அருளினால் விளங்கி போயினான். இது திரு ஆலவாய் உடையார் திருவிளையாடல் புராணத்தில் 19வது பாட்டு ஊமை தமிழர்ந்த விளையாடல் என்ற பகுதியில் வருது. இந்த வரலாற்றை கந்தபுராண ஆசிரியர் எப்படி சொல்கிறாரு? திருத்தகு மதுரை தன்னில் சிவன் பொருள் நிறுக்கு மாற்றால் உருத்ர ஜென்மனாகி உற்றிடும் நிமலன்னு சொல்கிறார். திருப்புகழ்னு இதை ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதை நினைவில் கொண்டு இந்த வரலாற்று செய்தியில் அடங்கிய இந்த அடிகளை தொடர்ந்து அடுத்த 2 அடி என்ன? கூராடியால் முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு பானு மறைவிசை கோபாலராயன் நேயம் உள்ள திருமருகோனை. இது தெரிஞ்ச வரலாறு தான். அதாவது கண்ணபிரான் தன்னுடைய ஆழியால் பானுவை சூரியனை மறைத்து அர்ஜுனனை காத்த வரலாறு. பாரத யுத்தத்தில் 13 நாள் போரில் ஜெயத்ரதன் அர்ஜுனுடைய பிள்ளை அபிமனை கொண்டுட்டான். இதை அறிந்த அர்ஜுனன் நாளைக்கு சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளே நான் அந்த ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் தீயில் குதித்து இறப்பேன்னு சபதம் பண்ணான். இப்படி சபதம் செய்தார் இந்த துரியோதனாதியர்கள். ஜெயத்ரதனை பகல் முழுதும் காத்தாங்க. அத்தமிக்கு முன்பாக கண்ணபிரான் தனது சக்கரத்தை விட்டு சூரியனை மறைச்சுட்டார். அஸ்தமிச்சிருச்சுன்னு நினைத்து ஜெயத்ரதன் தைரியமாக வெளியே வந்து நின்ற போது கண்ணபிரான் அவனை அர்ஜுனுக்கு காட்டி கொடுக்க அர்ஜுன் பாசுபதாஸ்திரத்தை விட்டு ஜெயந்திரனை கொண்டுட்டான். அஸ்தமித்த பின்பு அர்ஜுனன் கொண்டது சத்திய விரோதம் என்று துரியோதன் போன்றவர்களாம் கூறும்பொழுது கண்ணபிரான் சக்கரத்தை திருப்பி வரவழைக்க உடனே சூரியன் பிரகாசித்தது. இதை கண்ட துரியோதனாதியர் ஏமாந்து போய்விட்டமே, இது கண்ணனுடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு தெரிந்து அவர் செய்த வேலை என்று தெரிந்து இயக்கம் கொண்டார்கள். இங்கனம் இறந்துபடுவதற்கு இருந்த அர்ஜுனனை கண்ணபிரான் காத்தருளினார். இந்த வரலாற்று தான் இந்த அடியில் சொல்லிவிட்டார். என்ன? கூர்மையுள்ள சக்கராயத்தால் முன் பாரத போர் நடந்த அந்த காலத்தில் இறந்து போவதற்கு எண்ணி துணிந்தவனாகிய அர்ஜுனன் உயுமாறு சூரியனை மறைத்து வைத்த கோபாலர்களுக்கு அரசனான கிருஷ்ண பகவான் திருமால் அன்பு வைத்துள்ள அழகிய மருகனே அல்லது அன்பு வைத்துள்ள இலக்குமையின் மருகனே. ஈற்றடியில் கோடாமல் ஆரவார அலைகேரி காவேரி ஆறு பாயும் வயலில் கோணாடு சூழ் விராலிமலை உரை பெருமாடி. தவறுதலின்றி ஆரவாரத்தோடு அலைகளை வீசி வரும் காவேரி ஆறு பாய்கின்ற வயலூரிலும் கோணாடு என்னும் நாட்டுப்பகுதியில் உள்ள விராலிமலையிலும் வீற்றிருக்கின்ற பெருமாடே நாடும் நினைவது பெற வேணும். கோணாடுனா எறும்பீசர் மலைக்கு மேற்கு, மதில் கரைக்கு கிழக்கு, காவிரி நதிக்கு தெற்கு, பிரான்மலைக்கு வடக்கு, இந்த 4 எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னு கொங்கு மண்டல ஸ்தலத்தில் 27வது பக்கத்தில் அதனுடைய குறிப்பு இருக்கு. இப்போ இந்த அற்புதமான பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சீரான முகமாறும். கோலாகலம் என்பதை கோல காலம்னு சந்தத்தை குறித்து மாறி வந்திருக்கு. கோலாகலம்னா சம்பிரமம், அபிஷேகம்னா முடி. உரகர்பதி அபிஷேகம் 1000 சீர்வாத வகுப்பில் தேவாதி தேவரா தேவ அதிதேவர் 33 கோடி தேவர்களும் அவர்களுக்கு தலைவர்களாகிய மூவர்களும் பணிய நின்ற முழுமுதல் கடவுள் முறைகள். இதழ் போதி அவிழ்ந்த தாமரையின் மணவரை புகழ்ந்த நாட்முகனும் எரிதிரை அலம்பு பால் உததி நஞ்சு அறாமேல் இருவிழி தூய்ன்ற நாரணனும் உமை மருவு சந்திரசேகரனும் இமையோர் வணங்கு வாசவனும் நின்று தாழ் முதல்வங்கிறார். உதறி அருள் திருப்புள்ள சீராடு வீரமருவிய ஈராறு தோள் சூதாதி அவனரடி அடித்து வாகைமாலை சூடியது எம்பெருமானுடைய தோள். வீரமடந்தைக்கு வேறு எங்கும் தங்குவதற்கு இடமின்றி குமரன் தோள்கள் குடிபூந்தான் அழகில் அவனரை கொன்ற தோழனுங்கிறார் திருப்புள்ள. அளவிலா அவனரை அடித்து உலகங்களுக்கு வாழ்வு தந்தது அந்த தோல் தான். அதனால் கச்சியப்பர் வாழ்த்து சொல்ல வந்தபோது முதல் என்ன பண்ணார்? தோளத்தை வாழ்த்தினார். 6 தடந்தோள் வாழ்க நீளும் வரிகளி சீராக மோதும் நீபம். நீபம்னா கடப்பமலர். வண்டுகள் மலரில் உள்ள தேனை உண்டு ஸ்ரீராகம் என்னும் ராகத்தை பாடும்.
மேலும் புயவப்பில் வண்டுகள் ராகமாளிகை பாடுகின்றன்னு அருணகிரி பெருமான் சொல்கிறார். மகவே குழுமி முகுமோ முகேன அநேக சமூக ராக மதுபம் விட சிறு சண்பகம் செறிந்த தாரில் பொழுந்தனுங்கிறார் புயவப்பில். இந்த திருப்பூரில் ஸ்ரீராகத்தில் பாடுறது மரபு. இது மிக்க இன்பத்தை விளைவிக்கக்கூடியது. ஆறாத காதல் வேடர் மடமல். ஆறாதனா தனியாத. முருகவேலுக்கு வழிநாயிட்ட தனியாத காதல் என்பது அவரை உய்விக்கும் பொருட்டு எழுந்த தயவை குறிக்கும். திணியான மனோசிலை மீது உணதாள் அணியார் அரவிந்த மர்மமதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணை என்பர் அனுபதியில். மடமகள்னா மடமை குணம் பொருந்தியவர்னு பொருள். மடம் என்பதற்கு அறியாமைன்னு ஒரு பொருள் உண்டு. அது பொருந்தாது. ஏன்னா பெண்களுடைய நற்குணங்களில் ஒன்று மடம். அது அறியாமையான மகளிருக்கு அறியாமை ஒரு குணமாக அமையலாமா? பின்னர் மடம் என்பதற்கு கொளுத்தியது விடாமை அப்படின்னு ஒரு பொருள். தாய் தந்தை கணவன் ஆகியோரால் நல்லறிவு பெற கூறி கொளுத்தியது விடாமை அப்படின்னு பொருள். ஆராய் நீதி வேலும். வேல் என்பது அஞ்ஞானம். ஞானமே நீதி ஆராய உள்ளது. அறத்தை நிலை காணும்பார் வேல் வகுப்பில். அடுத்தது மெய்ஞான அபிராம தாப வடிவம். மெய்னா உண்மை, ஞானம். மெய்னா உண்மை, ஞானம்னா அறிவு, அபிராமம்னா அழகு. அழகினால் விளைவது ஆனந்தம். காரியத்தை காரணமாக பேசப்பட்டது. இறைவன் சச்சியானந்த சுரூபன். நாளும் நினைவது பெற வேணும். இறைவனை அடைவதற்கு சிறந்த வழி பரமபிதாவை இடைவிடாது நினைப்பது தான். நினையே தினம் நினைக்கவும் தருவாய்ங்கிறார் மனத்தை திருப்பூரில். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவர்ங்கிற அப்பர். அடுத்தது மாறி ஆடும் இறைவர். இது நம்ம ஏற்கனவே இந்த வரலாறு படிச்சிட்டோம். அடுத்தது 7 பேர்கள் விதி செய்த லீலா. இதுவும் படித்தாச்சு. இந்த வரலாறு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். செஞ்சொல் புலவர்கள் சங்க தமிழறி செந்தில் பதிநகர் உரைவோனையும் பார் வஞ்சத்துடன் திருப்புள்ள உரைக்க செட்டியனாய் அப்பன் முத்தமிழ் மதித்திட்டு செறி நாற்கவி புனர் ஒடுக்கத்து செறிவாய் தலத்துறை பெருமாள் என்பர் வழக்கு திருப்புள்ள. அரிய தாதை தான் ஏவ மதுரேசன் அரிய சாரதாபிட மதனில் ஏறி ஈடேற அகில நாளும் ஆராயும் இளையோனை என்பர் மணக்கபாட திருப்புள்ள. கடலை சிறவை திருப்போல் சொல்லிவிடுவார். சடிலத்தவனிட்ட விசிட்ட குலத்து ஒரு செட்டியிடத்தின் உதித்தருள் வித்தக ருத்ர ஜன்ம பெயர் செப்பியிட பரிவாலே ஜனகர்க்கும் அகஸ்திய புலஸ்திய ஜனர் குமரர்க்கும் அனுகிரக மெய்ப்பலகை சதுபத்து நவப்புலவர்க்கும் விபத்து ஞான படலத்தூர் இலக்கண இலக்கிய தமிழ்த்திரைய மத்திலகப் பொருள் வித்திகினை பழுதற்று உணர்வித்தருள் வித்தக சர்க்குருநாதா பவளக்குடி சுற்றிய பொன் கமுகின் தலையில் குலையில் பலமுத்து உதிர்சை பழனிப்பதி வெற்பினில் நில் குமரப் பெருமாள் என்றார். அடுத்தது கூராடியால் கோபால்ராயன். இந்த வரலாறு நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த அற்புதமான பாடம் என்ன கருத்துன்னா, சங்கப்புலவர் கழகம் தீர்த்த குருநாதரே, திருமால் மருகரே, விராலிமலை வேலவரே, தேவருடைய 6 முகங்களையும் 12 புயங்களையும் திருவடிகளையும் அம்மையார் இருவரையும் வேலையும் மயிலையும் உண்மை அறிவானந்த உருவையும் இடையராது அடியே நின்று உய்வேனாக என்று வேண்டிக் கொள்கிற பாடல். 74 எழுத்தடி 26 சீடர் வண்ணவிருத்த பாடல். இந்த பாடல் ஸ்ரீராகம் என்னும் ராகத்தில் பாடுவது மரபாக இருந்து வருகிறது. ஆதி தாளத்தைச் சேர்ந்தது. திருமுக வாரியார் சுவாமிகள் இந்த பாடலின் சில அடிகளை ஸ்ரீராகத்தில் தன் மேடை சொற்பொழிவின் போது பாடி வந்தது பலருக்கும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். பலரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த பாடலில் முதல் பகுதி விராலிமலை வேல்படை வேந்தனின் கருவறை திருக்காட்சி விவரிக்குது. மரபின்படி மணிமகுடம் தொடங்கி பாதம் வரையிலான கேசாதி பாத வர்ணனை மயிலில் முடிக்கிறார். பாடலின் பிற்பகுதியில் சில புராண இதிகாச நிகழ்வுகளை சொல்றார். வயலூர்ந்து இந்த தலத்திற்கு இறைவனின் கட்டளைப்படி வந்ததனால் அருணகிரி பெருமான் இந்த பாடலில் வளமிக்க வயல்பதி வாழ் வடிவேலனையும் குறிப்பிட்டு பாடுறார். விராலிமலையில் எழுந்தருளி எம்மை வாழ்விக்கும் சண்முகநாத பெருமாளே, உந்தன் 6 திருமுகங்களையும் 12 புயங்களையும் 2 திருவடிகளையும் உந்தன் தேவியர் உந்தன் இருபுறமும் அணைந்து நிற்கும் பாங்கினையும் நீ தரித்திருக்கும் ஞானவேலையும் நீ ஏறி அமர்ந்திருக்கும் அசுரமயிலையும் உந்தன் சச்சிதானந்த வடிவினையும் அடியேன் ஒருபோதும் மறவாது இடையராது நிறைந்து நெக்குருகி தொழுதேத்தி உய்ந்திட வேண்டும் என்று இந்த பாடல் அருணகிரி பெருமான் வேண்டுகிறார். வண்டுகள் ஸ்ரீராக பண்பாடி முடிக்கும் கடப்ப மலர்கள் கூறி அருணகிரி பெருமான் இந்த பாடலுக்கு கவிநயம் கூட்டுறார். உலகத்தின் இயக்கத்திற்கு இன்றியமையாத சக்திகள் இரண்டும் புடைசூழ அந்த சக்திகளுக்கு ஆதாரமாக விளங்கும் ஞான சக்தியான பெருமான் நடுவிருக்கிறான் என்ற பிரபஞ்ச தரிசனத்தையும் இங்கே நம் கண்முன் எடுத்து காட்டுகிறார். இந்த அற்புதமான பாடலை பழனியாண்டவன் திருவடியிலும் விராலிமலை அமர் பெருமானின் திருவடியும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். முருகாச்சரம். குருநாதர் அருணா பெருமான் திருவடியே சரணம் சம்சரம். முருகாச்சரம்.